மே 20 விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 6 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை சப்தமி திதி அதிகாலை 2:07 மணி வரை. அதன் பின் அஷ்டமி திதி அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 3:48 மணி வரை. அதன் பின் சதயம் நட்சத்திரம். சித்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அதிகாலை 4:06 மணி வரை மிதுனம், அதன் பின் கடகம். பொது தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:53 மணி. அஸ்தமனம் மாலை 6:25 மணி. சந்திர உதயம் நாளை அதிகாலை 12:11 மணி. அஸ்தமனம் மதியம் 12:14 மணி. மேஷராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். பணவரவில் இருந்த தடை விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, லாபகரமான நாள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வரவேண்டிய பணம் வரும். பெரியோர் உதவியால் வேலை நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். பிறரால் பாராட்டப்படுவீர்கள். வியாபாரத்தில் கவனம் அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். அரசு வழியில் மேற்கொண்ட முயற்சி பலன் தரும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும். மிதுனராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் திறமை வெளிப்படும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி லாபமாகும். உங்கள் எண்ணம் நிறைவேறும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும். கடகராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் சங்கடங்களை சந்திப்பீர்கள். செலவு அதிகரிப்பால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது. பணிபுரியும் இடத்தில் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். இன்று யாரிடமும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதனால் பிரச்சினை உருவாகும். பிறரை அனுசரித்துச் செல்வது அவசியம். சிம்மராசி அன்பர்களே, நன்மையான நாள். செல்வாக்கு உயரும். முயற்சி எளிதாக நிறைவேறும். செயல்களில் லாபம் உண்டாகும். தடைகளை தாண்டி வெற்றியடைவீர்கள். வரவேண்டிய பணம் வரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த வரவு வரும். கன்னிராசி அன்பர்களே, நினைப்பதை சாதிக்கும் நாள். போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் அகலும். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் தோன்றும். உடல்நிலை சீராகும். மற்றவரின் மனதை புரிந்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த வரவு வரும். எதிர்ப்பு விலகும். வழக்கு சாதகமாகும். மனக்குழப்பம் நீங்கும். முயற்சியில் வெற்றி ஏற்படும். நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும். முன்னோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். துலாராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றும். பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. நேற்றைய நெருக்கடி விலகும். வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். பண தேவை பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள். எளிதாக முடிய வேண்டிய வேலையில் இழுபறி ஏற்படும். கவனமாக செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு ஏற்படும். உங்கள் முயற்சியில் வெற்றியடைவீர்கள். மனதில் உற்சாகம் உண்டாகும். தொழிலில் இருந்த தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். வரும் வருவாயை கொண்டு நெருக்கடிகளை சரி செய்வீர்கள். பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சினை சரியாகும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் செயலில் வேகம் இருக்கும். கையில் எடுத்த வேலையை செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர்கள். உங்கள் முயற்சி ஆதாயம் தரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
உங்கள் சாமர்த்தியத்தால் தொழிலில் இருந்த போட்டி விலகும், வருமானம் உயரும், குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும், உங்கள் முயற்சி லாபமாகும். வரவு செலவில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்வீர்கள், மனக்குழப்பம் விலகும். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும், குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். போட்டியாளர்களால் சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் குழப்பம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணியாளர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். வெளியூர் பயணத்தில் நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மற்றவரால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். நீங்கள் நினைப்பது நிறைவேறும். செலவு அதிகரித்தாலும் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். வரவை விட செலவு அதிகரிக்கும். எதிர்பார்த்தவற்றில் இழுபறி ஏற்படும். உதவி புரிவதாகச் சொன்னவர்கள் விலகிச் செல்வர்.